எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாம் எல்லாருமே எழுதியிருப்பீங்க. ஸோ நல்லபடியாக எழுதியிருப்பீங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். என்ன உட்பட இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற நீங்கள் எல்லாமே ப்ரிலிமினரி எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். என்னுடைய குரூப் 2 எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம் நாளுக்குள்ளே என்ட்ரி பண்ணிவிட்டேன். எக்ஸாம் காலுக்குள்ளே போகும்போதே என்னுடைய மைண்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னாக்கா, நம்ம தமிழில் ஓப்பன் பண்ணுறோம், தமிழில் 95 மார்க் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மைண்டில் தான் நான் கொஷின் பேப்பரை ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணதுமே ஃபஸ்ட்டு ஜிஎஸ்ஸு, அங்கேவே நான் ஆஃப் ஆகிட்டேன். ஸோ ஜிஎஸ்ஸை விட்டு நம்ம தமிழுக்கு போய்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 101 ஓடியாச்சு. ஸோ அங்கே போய்ட்டு நம்ம அட்டன் பண்ணுவோம், நம்ம 95 மேலே எடுக்கிறோம் அப்படின்றது தான் என்னோடய டார்கெட்னு சொன்னேன் இல்லையா? ஸோ பார்த்தேன், 35 கொஷின்ஸ் வந்து ரீச் பண்ணேன். 35 கொஷின்ஸ்க்கு மேலே என்னால் ஏவா பிஏ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ். பர்சனலாக எனக்கு தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. தமிழ் முடிச்சதுக்கப்புறம் சரி நம்ம மேக்ஸுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸுக்கு போனேன். மேக்ஸ் அப்படின்றது வந்து ரீசனிங்கில் நிறைய கொஷின்ஸ் இருந்ததுனால 45 மினிட்ஸ் அப்படின்னு தான் நான் மேக்ஸுக்கு வச்சுருந்தேன். ஆனால் 1 ஹவர் அப்படின்றது வந்து எனக்கு மேக்ஸுக்கு எடுத்தாச்சு. சரி இதை முடிச்சிட்டோம், தமிழ் முடிச்சாச்சு, மேக்ஸ் முடிச்சாச்சு. சரி நெக்ஸ்ட்டு ஜிஎஸ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ் ஓப்பன் பண்ணேன். ஸோ ஜிஎஸ் எங்கேருந்து தான் கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க கண்டிப்பாக எனக்கு தெரியல. சிலபஸ்னு ஒன்று ஏன் இருக்குது, நம்ம எதை படிக்கிறோம், எப்படி படிக்கிறோம், இன்னும் என்னெல்லாம் படிக்கணும், இன்னும் எப்படி தாங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாக்கா மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. சரி ஜிஎஸ் அப்படின்றது வந்து ஓகே, டிஎன்பிசி வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக ஆகிட்டாங்க. கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஸ்டாண்டர்டாக எடுத்திருக்காங்க. ஓகே, அவங்க ரொம்பவே அப்கிரேட் ஆகிருக்காங்க. பட் நான் இன்னும் அப்கிரேட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸாம் ஆளுக்குள்ளேயே ரொம்ப கில்ட்டியாக நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எக்ஸாம்ஸை நல்லபடியாக முடிச்சாச்சு. அது ப்ளஸ்ஸோ ஆர் மைனஸோ ஏதோ நான் எக்ஸாமை நல்லபடியாக முடிச்சுட்டேன். ஆன்சர் கீ வரட்டும், நம்ம செக் பண்ணுவோம். நீங்களும் நல்லபடியாக எழுதிருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். நீங்கள் 85 மேலே தமிழில் போட்டிருந்தீங்க அப்படின்னாக்காவே நீங்கள் ரொம்ப நல்லாவே படிச்சிருக்கீங்க. மேக்ஸ் 20க்கு மேலே போட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வெரி குட். ஜிஎஸ்சில் 45 மேலே 40 மேலே நீங்கள் எடுத்திருந்தாலே ரொம்ப நல்லாவே படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு என்னன்றதை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.